வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரு எக்கோஸ்போர்ட் பெட்ரோலு. இதில் நம்ம மேஜராக மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்ன மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனு, ரியர் சஸ்பென்ஷனில் வேலை செய்ய போகிறோம். தென் கிளச் ஒர்க் பண்ண போகிறோம். அது போக ஃப்ரண்ட்டு பம்பர் எல்லாமே வேலை செய்ய போகிறோம். எதனால் அப்படின்னா, வண்டி வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ரேடியேட்டரு, பென் கண்டென்சர் இதெல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த மேஜர் ஃப்ரண்ட்டு பம்பர் வேலையும் செய்ய போகிறோம். சரியா? இப்போது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனில் நம்ம எதெல்லாம் மாற்ற போகிறோம், ரியர் சஸ்பென்ஷனில் எதெல்லாம் மாற்ற போகிறோம், ஃப்ரண்ட்டு பம்பரில் எதெல்லாம் மாற்ற போகிறோங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன். ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சர்வரில் செய்யக்கூடிய ஒர்க்குக்கு எதெல்லாம் மாற்ற போகிறோன்னா, இந்த ஷாக் அப்சர்வர் அசம்பிளி, லோயர் ஆர்மு, லிங்க் ராடு, இந்த டைராய்டு, தென் ஸ்டெபிலைசர் புஷ்ஷு, இது எல்லாமே மாற்ற போகிறோம். பிறகு ரியரில் இந்த ஸ்டட்டு மட்டும் மாற்ற போகிறோம். 2 ஸ்டட்டையும் மாற்ற போகிறோம். தென் கிளச்சை பொறுத்தவரையில் கிளச் பிளேட் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம மாற்ற போகிறோம். கிளச் பிளேட்டு, கவரஸும் ரிலீஸ் பேரி மாற்ற போகிறோம். அதோட இந்த ஃப்ரண்ட் பம்பர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பம்பரு, கிரில்லு, இங்கே பாருங்கள் கிரில் உடஞ்சிருக்கு பாருங்கள். சரிங்களா? அதோட பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க டேமேஜ் ஆகிருக்கு. அதோட இதோட ப்ராக்கெட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் மாற்ற போகிறோங்க பாருங்கள். இந்த ப்ராக்கெட்லாம் கூட உடஞ்சிருக்கு, பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள் கிராக் ஆகிருக்கா. இது பாருங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் கூட உடஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாமே உடஞ்சிருக்கு பாருங்கள், கிராக் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் மாற்ற போகிறோம். அதோடு இங்கே பாருங்கள் இந்த ரேடியேட்டர் ஃபேனு, இங்கே பாருங்கள் இந்த கண்டென்சரு சுத்தமாக பெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இது பெண்ட் ஆகிருக்கு, இது மாற்றணும். அது போக இங்கே பாருங்கள் இந்த ரேடியேட்ரு இதுவுமே பெண்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சு. எப்படி ஷேப் அவுட் ஆகிருங்க. அது போக இந்த ரேடியேட்டர் ஃபேனில் இந்த மோட்டர் நல்லாயிருக்கு, ரேடியேட்ரு இந்த பிளேட் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ப்ராக்கெட் இல்லையா, இது வந்து டிஃபார்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதையும் மாற்ற போகிறோம். நம்ம மாற்ற வேண்டியது அந்த 2 ரோ லெவலில் தான் மாற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு தான் அதை ஃபிட் பண்ணிட்டு திரும்ப இது எல்லாமே நீங்கள் ரீஃபிட் பண்ணணும். ஸோ ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸில் ஒரு பார்ட்டை மாற்றுறது அப்படின்னா டசன்ட் மீன் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி ரீஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு அசோசியேட்டட் பார்ட்ஸை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து திரும்ப ரீஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன் வந்து இந்த பார்ட்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். எல்லா பார்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். செலக்டிவாக சில பார்ட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன், ஏன் நான் அதை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது. சரியா வியூவர்ஸ், இது வந்து வண்டியில் இருந்த பழைய ரியர் ஸ்டட்டு, இது புதுசாக வாங்கி வந்திருக்கோம். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போயிடுச்சு, இது ஃபால்ட்டுங்கிறத தமிழ் அழுத்துங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அழுத்தியாச்சு. சரிங்களா? இப்படி பாருங்கள், திருப்பி வைக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெளியில் வருது பாருங்கள், இது வெளியில் வரல பாருங்கள், வருது பட் ரொம்ப ஸ்லோ. இது பாருங்கள், இது எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது எவ்வளோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சரியான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்காது இந்த ஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா, அந்த ஸ்டட் யூஸ் பண்ணினா. சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் ஏன் மாத்திரை அப்படிங்கிறத காட்டுறேன். இது வண்டியில் உள்ள கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட்டு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்லாம் தேஞ்சு, அது போக இந்த ரிவெட் வரைக்குமே தேஞ்சிடுச்சு. சரியா? இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கே ஸ்டெப்பு தேயில, இங்கே பாருங்கள் இந்த ரிவெட் வரைக்கும் வரல பாருங்கள், நல்ல டெப்த் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த கிளச் பிளேட் மாற்ற வேண்டியது இருக்குது நம்ம. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த ரிலீஸ் பேரிங் பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தனா நாய்ஸ் வருது பாருங்கள். ஆனால் இது பார்த்தோன்னா உங்களுக்கு நாய்ஸ் வராது. இது காரில் உள்ள கவர் அசம்பிளி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஃபினிஷிங் ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம புதுசு வாங்கினதில் பாருங்கள் நல்லா ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ ஃபினிஷிங் இருக்கக்கூடாது. இது ஒன்று. செகண்ட் இங்கே பாருங்கள் இப்படி திருப்பினா, இப்போ இந்த பழசில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி அழுத்தணும்னு வச்சிங்கன்னா இந்த டயஃப்ராமை உங்களுக்கு ரொம்ப அழுத்தது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இப்போ புதுசு வாங்கினதில் பார்த்தீங்கன்னா அழுத்தினா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கையில் அழுத்த முடியாது. ஆனால் நம்ம இந்த அசம்பிளி அதாவது ஹைட்ராலிக் வச்சு அழுத்தும் போது இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். வேற இதை வச்சு நம்ம அழுத்தும் போது நமக்கு என்ன இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த டயஃப்ராமை நம்ம மாற்றுறோம். இது வந்து கவர் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டயஃப்ராம் எஃபர்ட். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால இதை மாற்ற போகிறோம். இது வந்து காரில் உள்ள ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சர்வரோட ஸ்டட்டு. இது எப்படி செக் பண்ணுறது நான் சொல்லி தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை இப்படி நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அழுத்தும் போது கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தணும். சிம்பிளாக இது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கும்போது போயிடுது. இது ஒன்று. விட்டிங்கன்னா ஸ்லோவாக வருது பாருங்கள். வெரஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன், இதை அழுத்த முடியல, கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? இங்கே பாருங்கள்,
சரிங்களா. அடுத்து விடவும் முடியல, விட்டாலும் டக்குன்னு ரீபவுண்ட் ஆகுது பாருங்கள். சரிங்களா. இது நான் டுகெதராக உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இப்படி அழுத்துறேன். ரைட் சைடில் உள்ளது ஃபோர்ஸ் அதிகமாக எடுத்துக்குது, லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபோர்ஸ் கம்மியாக எடுத்துக்குது. இது ஒன்றா. இப்போ பாருங்கள், நான் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் எடுத்துகிட்டு வெளியே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது சீக்கிரம் ரீபவுண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது இன்னுமே ரீபவுண்ட் ஆகலை பாருங்க. சரிங்களா. இது ரீஸ்டோர் ஆகிறது ரொம்ப டைம் எடுத்துக்கு பாருங்கள். ரிட்ராக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆகலை. ஸோ அது இதுலேருந்து தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஷாக் ஆஃப் ஸ்டட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. சரிங்களா. இந்த லோயர் நம்ம மாற்ற போகிறோம். ஏன் மாற்ற போகிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த ரப்பர் புஷ்ஷு கிழிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இந்த இடம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிழிஞ்சிருக்குங்களா பாருங்கள். ஆனால் இந்த புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிழிஞ்சிருக்காது. சரியா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடும் டங்கு சவுண்ட் வருதா. இது பாருங்கள், உங்களுக்கு நகர்த்தியும் முடியாது, செம ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லோயராக மாற்றுறோம். இந்த ஸ்டெபிலைசர் பார் புஷ் ஏன் மாற்ற போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெபிலைசர் பார் புஷ் இதில் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி போட்டுட்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளே இருக்குது பாருங்கள், மேலே கீழே பண்ணால் தெரியும், இது ஃபீல் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. சரியா. இந்த ப்ளே இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இது வந்து பிளாஸ்டிக் நேச்சராக ஆகிடும், ஹார்டாகிடும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வண்டியை மூவ் பண்ணும்போது, வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியில் ஒரு சவுண்ட் வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம புதுசு வாங்கி வந்திருக்கோம். சரியா. இப்போ இந்த புதுசு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த புதுசு போட்ட உடனே இந்த மூமெண்ட்ஸும் கம்மியாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரப்பர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஹார்டாக இருக்குது, இது ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக் நேச்சராக மாறிடுச்சு. சரிங்களா. இது நீங்கள் வந்து இது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இது நல்லா டிஃபார்ம் ஆகும். ஆனால் இது டிஃபார்மே ஆகாது. சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டெபிலைசர் புஷ்ஷை நம்ம மாற்ற போகிறோம். சரியா. அதுக்கு அடுத்து நம்ம மாற்ற போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைராய்டு எண்ட் அப்படிம்போம். இது ஏன் மாற்ற போகிறோன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா. இது ஸ்டேரிங்கோட பால் ஜாயின் சொல்லுவோம். இதுவே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா. இப்போ நான் புதுசில் காட்டுறேன் உங்களுக்கு. நான் புதுசில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங் ரேக்காகவே வாங்கிட்டேன். சரிங்களா. ஸ்டேரிங் பாக்ஸாக ஸ்டேரிங் ரேக் அண்ட் பண்ணின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாகவே மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா லூஸாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், செம்ம டைட்டாக இருக்குது பாருங்கள், மூவ் பண்ணுறது கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இந்த மூவ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போது ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாற்ற வேண்டியது இந்த ஐட்டம் மட்டும்தான். இந்த எண்டு, பால் ஜாயிண்ட்டு, இந்த பூட்டு இதான் மாற்றணும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ஃபுல் அசம்பிளியே மாற்றுறேன். ஏன்னா இது மட்டுமே வந்து 11,000 rupees வருது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 13,500 வருது. ஸோ இதை 11,000 கொடுத்து மாற்றதுக்கு பதிலாக இதையே கூட ஒரு 2,000 போட்டால் உங்களுக்கு ஃபுல் அசம்பிளியே கிடச்சிடுது. சரியா. அதனால தான் நான் இதை மாற்ற போகிறேன். இது ஆனால் அதே சமயத்தில் இது அதர் பிராண்ட் வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியில் கிடைக்கும். ஆனால் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்டு தான் வேணுங்கிறாரு. ஃபோர்டு வந்து பார்த்தோன்னா அவங்க இப்படி தான் வச்சுருக்காங்க. எப்படின்னா இது வரைக்கும் 11,000, இது ஃபுல்லாக வேணால் 13,500 ஸோ அதனால் இது மாற்றிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போகிறதா இருந்தால் இது தேவையில்லை, இதை மட்டும் வாங்கி போடுங்க, இது ரேட் கம்மியில் கிடைக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இந்த பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் ஃபோர்டில். சரிங்களா. நான் சொல்கிறது தனி யூனிட்டு, இந்த யூனிட்டு. சரிங்களா. அப்போ இது 2,000, இது 2,000, 4,000. இப்போ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6,000, 10,000, 11,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. சரிங்களா. இதுக்கு அடுத்தது நம்ம மாற்ற போகிறது இந்த லிங்க் ராடு. இதை பாருங்கள், இந்த லிங்க் ராடு ஃப்ரீயாக எடுத்து பாருங்கள். சரிங்களா. இதுவே புதுசில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டைட்டாக இருக்கும் மூவ் பண்ணுறது. இது பாருங்கள். ஸோ அதனால தான் இதை மாற்ற போகிறோம். வியூவர்ஸ், உங்களுக்கு தோணி இருக்கிற ஆரம்பத்தில் சொல்லும் போது ஏன் இவ்வளோ பார்ட்ஸ் இவர் மாற்றுறாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டு வாங்கி போகிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் பாக்ஸை மாற்றாமல் இந்த பார்ட்ஸ் மட்டும் மாற்றுறதுனால உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் கஸ்டமர் ப்ரெசைஸாக எனக்கு வந்து ஓஎம் தான் வேணுன்றதுனால நம்ம ஓஎம் வாங்கி போடுறோம். சரியா. ஆனால் இந்த பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் தான் இருக்குது, அதனால தான் மாற்றிட்டுருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.